பிரியாணி செய்யறதுக்கு தோசைக்கல்ல கீழே வச்சா தோசைக்கல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுப்புல இலகி எரிஞ்சு கீழே உருகி கிடக்கு. யாரும் இந்த மெத்தட பயன்படுத்தாதீங்க. சின்ன அடுப்புக்கு சரியா இருக்கும். இவ்வளவு பெரிய அடுப்புங்கும் போது வைக்க கூடாது. பிரியாணி அதான் என்ன அடிப்படைக்கு அடியில பாருங்க எப்படி உருகி கிடக்குன்னு பாருங்க. எவ்வளவு நேரம் நீங்க வச்சுட்டீங்க? நாளைக்கு என்ன அடிப்படைக்கு முடிக்க இருக்கு சாப்பாடு. ஒரு தோசை கல்லு இப்படி ஓட்ட விழுந்து கிடக்கு. மனுஷர் எம்பாடு போடுவோம். அந்த பிரியாணியை துறங்க. அதான் எப்படி இருக்குன்னு ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஆஹா ஆஹா